ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி அரிசி முறுக்கு, தீபாவளி ஸ்பெஷல். இதுக்கு 1 கிலோ இட்லி ரைஸ் எடுத்து ஊற போட்டிருக்கேன். 3 மணி நேரம் ஊற வைக்கணும். 3 மணி நேரத்துக்கு கூடுதல் வைக்கக்கூடாது, புளிச்சு போயிடும் அரிசி. 200 கிராம் பொட்டுக்கடலை, இது பொடிச்சு மாவாக்கி எடுக்கணும். 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 50 கிராம் பட்டர், 1.5 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் ஓமம், ஒரு 3/4 லிட்டர் எண்ணெய் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. இந்த பொட்டுக்கடலையை பொடித்து அரித்து எடுத்துக்கிடணும். அந்த பொடி ஒன்றும் இல்லாமல் நல்ல மாவாட்டு இருக்கும்படியாக அரித்து எடுத்துக்கிடணும். அரிக்கலைன்னா அந்த பிழியும் போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுருக்கிற அரிசியையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டியாக அரைச்சி எடுக்கணும். கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம், நான் மிக்சியில் அரைக்கிறேன். அரைக்கும் போது தேவையான அளவு உப்பையும் போடணும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்புறம் மாவு தண்ணி ஆச்சுன்னா எண்ணெயில் பிழியும் போது பிரிஞ்சு போயிடும், கரெக்டாக வராது. நல்ல மையாட்டு அரைக்கணும். எந்த பொடியுமே இல்லாமல், அரிசி பொடியே இல்லாமல் நல்ல மையாட்டு அரைச்சி எடுக்கணும். ஆனால் கட்டியாக அரைச்சி எடுக்கணும். அப்படியே அரைச்சி எடுத்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற கடலை மாவை போட்டு, கொஞ்சம் லூஸாக அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த கடலை மாவு போடும்போது கட்டியாகி வந்துடும். அதுக்கு கூட எடுத்து 50 கிராம் பட்டரையும் போட்டு விரவணும். நல்லா பட்டர் எல்லா இடமுமே படும்படியாக விரவணும். பட்டர் எதுக்காக போடுறோன்னா, முறுக்கு கொஞ்சம் சாஃப்டாக நமக்கு சவைக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் பட்டர் போடுறோம். வத்தல் பொடி போடணும். வத்தல் பொடி வத்தலை ஊற வச்சு அரைச்சும் நம்ம அரித்து போடலாம். அரிப்பில் வச்சு அரித்து போடலாம். நான் பொடியும் போடலாம். நான் பொடி போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஓமத்தை கையில் எடுத்து நவுடி போடணும். ஏன்னா அப்போ தான் அந்த மணம் அந்த மாவோட மிக்ஸ் ஆகி வரும். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற எள்ளு போட்டு நல்லா ஓமம் எல்லாம் எல்லா இடமும் படும்படியாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். பக்குவம் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம புளிகிறதுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாக இருக்கணும். கையோட ஒட்டி வரக்கூடாது. தண்ணியாக இருந்ததுன்னா கையோட ஒட்டி வரும். இது கரெக்டு பக்குவமாக இருக்கும்போது நமக்கு கையிலையும் ஒட்டாது, சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அச்சு நமக்கு விருப்பமான அச்சு, சின்ன சின்ன ஹோல் உள்ள அந்த அச்சும் எடுக்கலாம். நான் இப்போ இந்த 3 இது உள்ள அச்சு எடுத்துருக்கிறேன். எண்ணெய் எனக்கு 1/2 லிட்டருக்கு கொஞ்சம் கூடுதல் ஆச்சு. கொஞ்சம் கூட 3/4 லிட்டர் வரல, அவ்வளோ ஆச்சு. நம்ம இது பாத்திரத்தில் எண்ணெய் சூடான உடனே பிழிஞ்சு போட்டு, எண்ணெய் சூடான பிறகு தான் போடணும். சூடாக முன்னாடி போட்டால் முறுக்கு எண்ணெய் குடிக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யணும். ரொம்ப ஃபுல் ஸ்பீடு தீ வச்சா முறுக்கு வெளியில் கரிஞ்சு போயிடும், உள்ளுக்கு வேகாமல் இருக்கும். அதனால் எண்ணெய் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வச்சு நமக்கு எவ்வளோ போட முடியுமோ, எண்ணெய் நம்ம எவ்வளோ வச்சுருக்கிறோமோ, இப்போ 1 லிட்டர் ஊற்றினாலும் இதை விட அதிகமான முறுக்கை போட்டு ஒரு டைம்லேயே எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ சுற்று வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றி போட்டுக்கிடலாம். நான் இப்போ கொஞ்சம் பெருசாக தான் போட்டு எடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த 1 கிலோ அரிசிக்கு 80 முறுக்கு வந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கூட சின்னதாக போட்டோன்னா 100 கூட வரலாம். மற்ற பச்சரிசியிலையும் செய்யலாம், புழுங்கல் அரிசியிலையும் செய்யலாம், இட்லி அரிசியிலையுமே செய்யலாம். பச்சரிசியில் செய்யும்போது நமக்கு முறுக்கோட கவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் இதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். புழுங்கல் அரிசியில் செய்யும்போது மாவு அந்த அளவுக்கு இருக்காது, இதை விட கவுண்டு கம்மியாக இருக்கும். நம்ம இட்லி அரிசிங்கும்போது மாவு சத்து ரொம்ப கூடுதலாக இருக்கிறதுனால முறுக்கும் நமக்கு அதிகமாக வரும். அதுக்காக தான் இட்லி அரிசியில் செய்கிறோம். அப்படியே எல்லா மாவையும் அரைச்சி வச்சுருக்கிற எல்லா மாவையும் இடியப்பாச்சில் வச்சு பிழிஞ்சு முறுக்கு போட்டு எடுத்துடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்ல கருமுருன்னு நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளி வரப்போகுது, எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்து பிள்ளைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். சவுண்டு கேட்டிங்களா? நல்ல கருமுருன்னு இருக்குது. செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.